ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேஷிகா பாட்டிய புஸ்தக் 3ல் இருக்கக்கூடிய நிபந்தில் 4th நிபந்த் பாரதிய கிசான். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய நிலைமை எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிபந்து தான். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ பார்க்கலாம். பிரஸ்தாவனா முன்னுரை. பாரதிய கிசான். भगवान विष्णु यदि सृष्टि के पालक है तो मानव समाज का पालन किसान है. அதாவது பகவான் விஷ்ணு அவர்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்காரோ அது போல இந்த மனித சமூகத்தை மானவ் சமாஜ் இதை பாலக் வளர்க்கக்கூடிய பாதுகாக்கக்கூடியது யாரு அப்படின்னா கிசான், விவசாயிகள் தான். உண்மைதான் இல்லையா? அப்பதான் நம்ம உணவு உட்கொள்றது யார் மூலியமா? விவசாயிகள் விவசாயம் செய்வதன் மூலியமா தான். துக் உஸ்கே ஜீவன் கா சாத்தி ஹை, தபஸ்யா உஸ்கே ஜீவன் கா உத்தேசிய ஹை. துக்கு அவங்களுடைய வாழ்க்கையில துக்கம் அப்படின்றது ஒரு தோழன் போலவே ஆயிருச்சு. தவ வாழ்க்கை அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் போல ஆயிருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்கள் தான் மேற்கொள்றாங்க இல்லையா? அவங்க மற்ற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மாதிரி பெரிய லாபம் சம்பாரிச்சு அந்த மாதிரி இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இல்லையா? परोपकार उसके जीवन का लक्ष्य है तथा परिश्रम उसके जीवन का अंग है. ஒரு உதவி மனிதனுக்கு முக்கியமா உயிர் வாழ்வதற்கு தேவையானது உணவு இல்லையா? ஸோ அந்த உணவை வழங்கக்கூடிய அதுதான் அவனுடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்கு. ஆனா அதற்கு அவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? பரிஷ்ரம், கடின உழைப்பு அவனுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கு. வஹ் சாஹஸ் கி மூர்த்திகை தியாக ஒரு சந்தோஷ் உஸ்கே குணுகை. அவன் ஒரு தைரியத்தின் ஒரு உருவமாக இருக்கிறான் மற்றும் தியாகம் மனநிறை உள்ள ஒரு குணம் உள்ளவனாக அவன் இருக்கிறான். பாரதிய கிசான் சச்சே அர்த்தோமே பகவான் கா பிரதிநிதிகை. பாரதிய கிசான் நம்ம பாரதத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் உண்மையில சொல்ல போனா பகவான் கா பிரதிநிதி, கடவுளினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர்கள் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் கிசான் கி தஷா, அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? பாரத் காவோं का देश है. நம்ம பாரதம் கிராமங்களை மையமாக கொண்டது இல்லையா? யஹா லோகோं का முக்கிய விவசாய கிருஷி. இங்க மக்களினுடைய முக்கிய தொழில் என்னவாக இருக்கு? கிருஷி, விவசாயம். हमारे अति प्राचीन ग्रंथ वेदों में यत्र तत्र कृषि का वर्णन किया गया है. நம்மளுடைய பழங்கால பிராச்சீன் கிரந்த், பழங்கால நூல்கள்ல எல்லாம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதங்கள்ல எல்லாம் கிருஷிகா வர்ணன், விவசாயத்தை பற்றி வர்ணிக்கப்பட்டுள்ளது. अन्नोत्पादन करके लोगों का पोषण करने वाले कृषक ईश्वर से कम नहीं है. நம்ம மக்களுக்கெல்லாம் அன்னம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுகளை வழங்கக்கூடிய எல்லா உணவுப் பொருள், காய்கறிகள் இதெல்லாம் விளைவிக்கக்கூடியது அவன் தான் இல்லையா? ஸோ அதாவது அந்த விவசாயிகள். ஸோ அந்த விவசாயிகள் மக்களை என்ன சொல்றாங்க? பராமரிக்கிறாங்க. மக்கள் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை வழங்குறாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்க ஈஸ்வர் சே கம் நஹி, கடவுளை விட குறைவானவர்கள் இல்லை. परंतु उसकी दयनीय स्थिति का अवलोकन करके हर सहृदय की आत्मा காம்ப் உட்தி ஹே. ஆனா அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? தயனீய ஸ்திதி, அவங்களுடைய பரிதாபகரமான அந்த நிலைமை அப்படிதான் இருக்கு இல்லையா? ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் தான் நிறைய இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது இல்லாம இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய அந்த நிலைமை, பரிதாபகரமான நிலையை பார்க்கும்போது சஹ்ருதேகி ஆத்மா காம்ப் உட்திகை. ஸோ நம்மளுடைய மனங்கள்ல அதாவது கருணைமயமுள்ள அப்படி உள்ள ஒரு மனிதர்களுக்கு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. कपड़ों के नाम पर शरीर पर केवल फटी लंगोटी एवं फटे पुराने वस्त्र, भोजन के नाम पर रूखी सूखी रोटी एवं घर नाम पर सदियों पुरानी टूटी फूटी ஜோம்படி யஹி பாரதிய கிசான் கி ஸ்திதி ஹே. கப்படம் கே நாம் பேர், துணின்ற பேர்ல அவங்களுடைய உடம்புல கேவலம் லங்கோட்டி அணிஞ்சிருக்காங்க. பழைய துணி தான் போட்டிருக்காங்க இல்லையா? அவங்க புது துணி உடுத்துட்டா இருக்க போறாங்க. அப்ப அவங்களுடைய உடம்புல அந்த துணின்ற பெயர்ல பழைய துணியாவும், போஜன் கே நாம் பேர் சாப்பாடுன்ற பெயர்ல ஏதோ வறண்டு போன ரொட்டிகளை சாப்பிட்டுட்டு, புராணி ஃபூட்டி
டூட்டி ஃபூட்டி அவங்களுடைய 100 ஆண்டு கால பழமையான ஜோப்படி அப்படின்னா குடிசைகள்லையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாரதிய கிசான் கி ஸ்திதி. இதான் வந்து பாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய நிலைமையாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே போல பிரவேசிக்கா படிக்கக்கூடிய அப்புறம் அது போக மற்ற ஹிந்தி நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய பிரச்சார் சபாவினுடைய லெசன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். மேக்ஸிமம் வந்து இன்னுமே 85% மேல சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு உபயோகமான வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ பிரவேசிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் லெசன்ஸ் இன்னும் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அடுத்தடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கு. அது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஜென்ரல் டவுட்ஸ், இது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கு தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருக்கும். எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா வீடியோஸ் இருக்கு. ஸ்போக்கன் ஹிந்திக்கான வீடியோஸ், அதுக்கான பிளேலிஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிரவேசிக்கால வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கூட உங்களுக்கு எப்படி உபயோகமாக வந்து ஒரே இடத்துல பார்த்தா உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக பிரவேசிக்கா ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா பிரவேசிக்காவினுடைய கத்திய, நிபந்து, பத்திய அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அந்த பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழேயே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே அதுக்கு கீழேயே எல்லா பிளேலிஸ்ட்டும் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அங்கே ஷோவாக இருக்கும். எல்லா லெசனுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமும் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் வந்து என்னோட எஃபர்ட்டுக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர் தேங்க்ஸ் வந்து கீழே இப்போ லைக், கமெண்ட், ஷேர் இருக்கு இல்லையா? அதே இடத்துல இப்போ நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா? அதே போல் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். वह अथक परिश्रम करता है तथा खून पसीना एक करके खेत में काम करता है. அவங்க அயராத உழைப்பை தர்றாங்க. எப்படின்னா அவங்களுடைய உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ரத்தம், அந்த அளவுக்கு அவங்க அறுவடை வேலை, அந்த கேத்து வயல்வெளிகளில் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. கபிபி அப்பனே கர்த்தவியசே முஹு நஹி மூடுதா. கபிபி எதுவுமே வந்து அவங்களுடைய கர்த்தவியசே கடமையில் வந்து குறுக்கிடாம அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. நஹி மூடுதா எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் எங்கேயும் வந்து வழி மாறாமல் அவங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்காங்க. ஃபிர்பி பாரதிய கிசான் கி அவஸ்தா அத்தியந்த் ஹி தயனீயகை. இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவ்வளவு வேலைகளை செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லைனாலும் துணி உணவு உடை இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இதுதான் வந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிசான், நம்மளுடைய விவசாயிகளுடைய நிலைமையாக இருக்கு. அவங்களுடைய நிலைமை இவ்வளோ கஷ்டகரமானதானதாக தான் இருக்கு. கடின் பரிश्रम करने के उपरंत भी उसे भरपेट भोजना और शरीर की रक्षा के लिए पर्याप्त वस्त्र नहीं मिलते. இவ்வளோ கடினமான உழைப்பை கொடுப்பதற்கான ஒரு பிரதிபலனா அதற்கு அபராதமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பர்பேட் போஜன், வயிறு நிறைய சாப்பாடும் கிடைக்கிறது இல்லை, உடம்புக்கு தேவையான உடம்பை பாதுகாப்பதற்கான வஸ்திர துணியும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. வஹ் பராபர் கர்ஜ்தார் பன்கர் ரஹ்தாகை. அவங்க அதோட என்ன ஆயிடுறாங்க? கடனில் மூழ்கிறாங்க. கர்ஜ்தார் பன்கர், கடனில் மூழ்கிற நிலைமை அவங்களுக்கு ஏற்படுது. भारतीय किसान के समूह कई समस्याएं खड़ी रखती हैं जिनमें पानी की समस्या प्रमुख है. நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னால நிற்கக்கூடிய கை சமஸ்யா, நிறைய பிரச்சனைகள் வந்து கடி ரகத்திகை முன்னிற்கிறது. அதுல ரொம்ப முக்கியமானதா பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா பானி கி சமஸ்யா, தண்ணீர் பிரச்சனை ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. जिस वर्ष वर्षा ठीक समय पर नहीं होती किसानों को बड़ी कठिनाई का सामना करना पड़ता है. எந்த வருஷத்துல வருஷா டீக் சமய மழை வந்து சரியான சமயத்துல பெய்யல அப்படின்னா கிசானுக்கோ விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து மழை சரியா பெய்யலைன்னா பயிர்கள் வந்து சரியா விளையாது, அப்புறம் தேவையான அந்த அறுவடை நேரத்துல எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும். कभी कभी अतिवृष्टि के कारण भी फसलें नष्ट हो जाती है. அப்பப்போ என்னவாகும்?
அத்திவிருஷ்டி அப்படின்னா நிறைய மழை வந்தாலும் கஷ்டம். என்ன ஆயிரும், அது வந்து பயிரெல்லாம் வந்து தண்ணீரில் மூழ்கி வெள்ளம் ஏற்பட்டு சேதம் அடைஞ்சிரும். ஸோ அதன் மூலியமாக அவங்க நஷ்டம் ஏற்படும். ஸோ இந்த தண்ணீர் அப்படின்றது சரியான அளவில் இருக்கணும். அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லையா. ஸ்திதி மே சுதார் கே பிரயத்ன, அவங்களுடைய நிலைமையை வந்து விழிப்புணர்வு, மக்களுக்கு அந்த முயற்சி எப்படி வந்து ஏற்படுத்தணும். सरकार की योजनाओं को सफल बनाने के लिए कृषि और कृषक दोनों की अवस्थाओं में सुधार लाना பரமாவசியக் ஹை. அதாவது அரசு வந்து திட்டங்களின் மூலியமாக, அரசு திட்டங்கள் யோஜனாவுங்கோ சஃபல், அரசு திட்டங்கள் வந்து சரியா வெற்றிகரமானதாக ஆக்கணும் அப்படின்னா கிருஷி ஒரு கிருஷக், விவசாயம் மற்றும் விவசாயி இவங்க ரெண்டுக்குமே வந்து அவஸ்தாவுமே அதற்கு தேவையான அந்த மேம்பாடுகளை வந்து சொல்வது, அந்த விழிப்புணர்வு வழங்குவது அப்படின்றது வந்து ரொம்ப பரமாவசியக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். किसान को खेती के नवीनतम साधनाओं की जानकारी देनी चाहिए. விவசாயிகளுக்கு கேத்தி கே நவீனத்தம், இப்போ இருக்கக்கூடிய நவீன அந்த விளைச்சல் அறுவடை, நவீன விவசாயத்துக்கு தேவையான விஷயங்களையும் அதற்கான சாதனங்களையும் ஜான்காரி தேனி சாகியே, அதை வந்து விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணும். நவ வைஞானிக் தரிகோं का प्रयोग करके भारतीय किसान अधिक अन्न उपजाने में समर्थ होगा. ஸோ இப்போ புதிய அறிவியலின் மூலியமாக, அந்த வழிமுறைகளின் மூலியமாக தரிக்கும் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி பாரதிய கிசான், பாரதத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமான அந்த விவசாயத்திற்கான அந்த பொருளை வழங்குவாங்க இல்லையா, காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் அரிசி நெல் அந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய வந்து வழங்க முடியும். அதற்கான திறமையை அவர்கள் பெற முடியும். சமர்த் ஹோகா. கிசான் अपने खाली समय में अनेक कार्य जैसे टोकरी बुनना, रस्सी बनाना आदि कर सकते हैं, जिससे उनकी आर्थिक अवस्था में पर्याप्त सुधार हो सकता है. அதோட விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலி சமயம் அவங்க ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் டோக்கரி புன்னா, கூடை பின்னுறது, ரஸ்ஸி பனானா, கயிறு தரித்தல், இந்த மாதிரி வேலைகளையும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா உன்கி ஆர்த்திக் அவஸ்தா, அவர்களுடைய பொருளாதார நிலைமை அப்படின்றது பர்யாப்து சுதார், போதுமான அளவு முன்னேற்றம் மேம்பாடு ஏற்படும். இப்போ உபசங்கார். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்குறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், இன்னும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி கீழே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதன் வரிசையிலேயே வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் முடிவுரை उपसंहार. देश का भला किसानों की भलाई पर ही निहित है. அதாவது நாட்டினுடைய நன்மை அப்படின்றது, வளர்ச்சி, இது எல்லாமே எங்க இருக்கு, கிசானோं की भलाई, அந்த விவசாயிகளினுடைய அவங்களுடைய நல் வாழ்வுல தான் வந்து நிஹித் है அடங்கி இருக்கு. हमें प्रतिदिन खाने से पूर्व उस खाने का उत्पाद करने वाले किसों की याद करनी है. நாம டெய்லி வந்து காணே சே பூர்வ, காணே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உஸ் காணேக்கா, அந்த உணவை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளை வந்து யாது கர்னிகை, நினைவு கூற வேண்டும். बचपन से ही कृषि और खेती संबंधी बातों से बच्चों को अवगत करना चाहिए. குழந்தை பருவத்திலிருந்தே விவசாயம் மற்றும் அந்த விவசாயிகள் இதை பற்றின அறிவுகளை வந்து, அதை பற்றின விஷயங்களை குழந்தைகளுக்கு அவகத்து கர்னா சாகியே, வழங்க வேண்டும். इससे किसान की परेशानियों को सब लोग समझेंगे और उपयुक्त मंच में उनका प्रतिनिधित्व करेंगे. ஸோ இதன் மூலியமாக விவசாயிகளினுடைய அந்த நிலைமையை பற்றி எல்லோரும் தெரிந்துவும் கொள்ள முடியும். அவர்களை வந்து அந்த உரிய இடத்துல அவங்கள நிப்பாட்டவும், அந்த அவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து பிரதிநிதித்துவப்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நிபந்து வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாவே சொல்ல போல அந்த பிளேலிஸ்ட்டும் நான் எல்லாமே இருக்குது, எல்லா வீடியோஸுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.